வணக்கம். எல்லோரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த ஜனநாயகன் படத்தோட தீர்ப்பு வந்தாச்சு. படத்துக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீங்கியிருக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த இந்த அதிரடி தீர்ப்புக்கு பின்னாடி என்ன நடந்தது, இந்த சட்ட போராட்டத்துல உண்மையில என்னதான் நடந்ததுன்னு வாங்க கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஆமாங்க, பல நாளா நீடிச்சிட்டு இருந்த இந்த சட்ட போராட்டத்துக்கு ஒரு வழியா முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றம் ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவா தீர்ப்பு கொடுத்திருக்கு. படக்குழுவுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. இந்த தீர்ப்புக்காக படக்குழு மட்டும் காத்திருக்கல, விஜய் ரசிகர்கள், அவரோட ஆதரவாளர்கள், ஏன் நம்ம திரையுலக பிரபலங்கள் வரைக்கும் எல்லாருமே இந்த தீர்ப்பு என்னவாகுமோன்னு ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு வந்தாங்க. சொல்லப்போனா சோஷியல் மீடியால கடந்த சில நாளா இதுதான் ஹாட் டாபிக்கா இருந்துச்சு. பாத்தீங்கன்னா, இது வெறும் ஒரு சட்ட போராட்டமா மட்டும் இல்லாம ஒரு பெரிய பொது நிகழ்வாவே மாறிடுச்சு. ஒரு பக்கம் விஜய் ரசிகர்கள் நல்லதே நடக்கும்னு நம்புனாங்க, இன்னொரு பக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தினர் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சாங்க, கூடவே பிரபலங்களும் ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆனா ஒரு நிமிஷம், இந்த வழக்கு எதுக்காக கோர்ட் வரைக்கும் போச்சு? தணிக்கை வாரியத்துக்கும் படக்குழுவுக்கும் மத்தியில அப்படி என்னதான் பிரச்சனை வந்தது? வாங்க அந்த பின்னணிய முதல்ல புரிஞ்சுக்கலாம். கதை இங்கதான் தொடங்குது. படத்துக்கு எதிரா ஒரே ஒரு நபர் ஒரு புகார் கொடுக்கறாரு. அத காரணமா வச்சு தணிக்கை வாரியம் படத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்காம நிறுத்தி வச்சிட்டாங்க. பொதுவா ஒரு படத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுல பிரச்சனை வந்தா அது ஒரு ரிவைசிங் கமிட்டிக்கு, அதாவது மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்புவாங்க. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, இந்த செயல்முறை படத்தின் ரிலீஸ தேவையில்லாம தள்ளி போடும். இதுதான் பிரச்சனையின் ஆணிவேராவே இருந்துச்சு. சென்சார் போர்டோட இந்த மறு ஆய்வுக்குழு முடிவைத்தான் தயாரிப்பு நிறுவனம் ரொம்ப கடுமையா எதிர்த்தாங்க. இது திட்டமிட்டபடி படத்தை ரிலீஸ் பண்ண விடாம தடுக்கிற ஒரு முயற்சிதான் சொல்லி கோர்ட்ல ரொம்ப வலுவா வாதாடினாங்க. இந்த மாதிரி ஒரு இழுபறியான சூழல்ல தான் சென்னை உயர்நீதிமன்றம் உள்ள வருது. நீதிபதி ஆஷா கொடுத்த தீர்ப்பு மொத்த வழக்கின் போக்கையுமே அப்படியே மாத்திடுச்சு. அப்படி என்னதான் சொன்னாங்க அந்த தீர்ப்புல? சிம்பிளா சொல்லணும்னா, தணிக்கை வாரியத்தோட ஒவ்வொரு முடிவுக்கும் கோர்ட் நேரெதிரான ஒரு உத்தரவை போட்டுச்சு. படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பணுமா, கோர்ட் அதெல்லாம் கேன்சல்னு சொல்லுச்சு. சர்டிபிகேட்டை நிறுத்தி வைக்கலாமா, உடனடியா சர்டிபிகேட்டை கொடுங்கன்னு ஆர்டர் போட்டுச்சு. இது அடுக்கடுக்கா வந்த தடைகளுக்கு எதிரான ஒரு தெளிவான தீர்ப்பு. இதுதாங்க நீதிபதி ஆஷாவோட தீர்ப்போட ஹைலைட்டு. மறு ஆய்வுக்குழுவுக்கு படத்தை அனுப்பும் முடிவு ஏற்கத்தக்கது அல்ல. இந்த ஒரு வரிதான் மொத்த பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சது. இது படக்குழுவோட வாதத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம்னே சொல்லலாம். சரி, இப்போ தீர்ப்பு வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஜனநாயகன் படத்துக்கு என்ன ஆகும்? உடனடியா என்னென்ன நடக்க போகுது? ஓகே, இந்த தீர்ப்பு படி பார்த்தா தணிக்கை வாரியம் படத்துக்கு உடனே சர்டிபிகேட் கொடுத்தாகணும். பெரும்பாலும் படத்துக்கு யூபிஏ சர்டிபிகேட் கிடைக்கும்னு நாம எதிர்பார்க்கலாம். ஆனா ஏற்கனவே அறிவிச்ச தேதியில படத்தை ரிலீஸ் பண்றது டெக்னிக்கலா கொஞ்சம் கஷ்டம். அதனால படக்குழு சீக்கிரமே ஒரு புது ரிலீஸ் தேதியை அறிவிப்பாங்க. அதுக்காக நாம காத்திருக்கலாம். இந்த வெற்றிங்கிறது வெறும் ஒரு சினிமா ரிலீஸ் ஆகிறது மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான சமூக அரசியல் முக்கியத்துவமும் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு ரிலீஸ் ஆகிற முதல் படம் இது. அதனால இந்த சட்ட போராட்டத்துல கிடைச்ச வெற்றிய அவரோட ரசிகர்களும் சரி, தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களும் சரி ஒரு பெரிய கொண்டாட்டமா தான் பாக்குறாங்க. இது அவங்களுக்கு ஒரு பெரிய மாரல் பூஸ்டா அமைஞ்சிருக்கு. சரி, இறுதியா இந்த அலசல ஒரு முக்கியமான கேள்வியோட முடிக்கலாம். ஒரே ஒரு புகாரை வச்சு ஒரு படத்தோட ரிலீஸையே நிறுத்த நினைச்ச சென்சார் போர்டோட முடிவை கோர்ட் ரத்து செஞ்சிருக்கு. இந்த தீர்ப்பு எதிர்காலத்துல படங்கள் தணிக்கை செய்யப்படுற விதத்துல ஏதாவது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா? இது நிஜமாவே நாம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.